திடீர்னு ஷாக் அடிக்குது இந்த மோட்டர். என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இந்த டெய்லர் மிஷினை சர்வீஸ் கொடுத்து வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் எல்லாமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோட்டர்லாம் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணால் ஓடவே இல்லை. சரி இதை நம்மளே கொஞ்சம் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரே பூச்சி. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஓடவே இல்லை. இது வேலைக்காக அது ரொம்ப துருவாய் போச்சு. வேலை உள்ள ஒரு காயில் ஒன்று இருக்குது, அது போனாலும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி புதுசு வாங்கிடலாம் ஐடியாவில் இருந்தோம். அதுக்கப்புறம் சரி கடைசியாக ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாண்ட் பேப்பர் இந்த நம்ம உப்புத்தாளை வச்சு அங்கே கொஞ்சம் லைட்டாக தொடச்சு விட்டு நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி பார்த்துட்டு இது கடைசியாக ஒரு தடவை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் லைன் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே துரு தான். இந்த துரு இருந்தனால வந்து கனெக்ஷன் ப்ராப்பராக வரல. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டேப் ஒட்டி எல்லாம் கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணதுக்கப்புறம் முன்னாடி வந்து மோட்டரில் எர்த் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ எர்த் அடிக்கிறான்னு பார்த்தோம், எர்த்தும் அடிக்கல. ஏதோ ஒரு லீக்கேஜ் இருந்துருக்குல்ல, மோட்டரை கனெக்ட் பண்ணி இந்த பெடலை வந்து நம்ம அமுக்கணும் அப்படின்னா மோட்டர் ஓடும். இப்போ அமுக்கணும் அப்படின்னா ஓடுது. பட் உள்ள எல்லாம் கொஞ்சம் நிறைய துரு பிடிச்சிருக்கு. உள்ள அந்த செட்டு மட்டும் அப்படியே கிடச்சது அப்படின்னா வாங்கி போட்டு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா புதுசாக நம்ம சர்வீஸ் பண்ணனால அந்த செலவு வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்திட்டோம். மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் வந்து பிரச்சனை பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை அப்படின்னா தூக்கி போட்டு புதுசு வாங்க வேண்டியது.